ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி துளிமலர் சேனலில் என்ன பார்க்கலாம், ரேண்டம் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 4 மணிக்கே எழுந்திரிச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். குளிச்சுட்டு வந்துட்டு நிலைவாசல் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பண்ணும்போது வீடியோ எடுக்க எனக்கு ஆள் இல்லை, ட்ரைபேடும் கிடையாது. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிலைவாசலுக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி 4 மணிக்கு எடுக்கிறனால கொஞ்சம் டல்லாக தெரியுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்திலே என்கிட்ட ஒரு குட்டி வேல், ஒரு அன்னபூரணி தாயார், மகாமேரு, ஒரு விநாயகர் சிலை இருக்குது குட்டி குட்டியாக. அவங்களுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பிராணி புகை போட்டு வீடெல்லாம் போட்டு விட்டாச்சு. அவங்களுக்கு பொறுமையாக அபிஷேகம் பண்ணிக்கலாம், அவசரமாக அபிஷேகம் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். மெதுவாக அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் பண்ணால், இந்த வேல் வந்தது எங்கள் வீட்டுக்கு வந்தது பெரிய ஒரு ஆச்சரியம். எங்கள் வீட்டுக்கு நான் வாங்க போகிறேன், எப்போ வாங்க போகிறேன், எப்படி வாங்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஒரு திடீர்னு ஒரு ஆச்சரியம் என்னோடய வாழ்க்கையில் வந்து மறைஞ்சிட்டாரு. என்னால் கைக்கு வந்தது என்னமோ கைக்கு வந்தது கிடைக்காம போச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடே இருந்தேன். அப்புறம் போய் 2வது தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரே என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஒட்டியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கும்போது பெரிய கதை ஃப்ரெண்ட்ஸ். அது போய் வாங்கலான்னு போனப்போ அவ்வளோ கடை இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி எவ்வளோ கடை இருக்குது, மதுரையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எனக்கு இந்த குட்டியூண்டு வேலுன்னு சொல்கிறோம் நம்ம, கொஞ்சம் சின்ன வேலு, அந்த வேலை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் முருகன் ஃபோட்டோ, என்னை குழந்த படத்தில் பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். நான் அவ்வளோ சீக்கிரம் உன் கைக்கு கிடச்சிட மாட்டேன், என்னை அலைஞ்சி திரிஞ்சு தான் நீ வாங்கணுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு சோதனை அந்த வேல் வாங்கும்போது. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப தூரமாக போய் கடையே பார்க்குற கடையெல்லாம் எனக்கு செட் ஆகலை, நான் எதிர்பார்த்த வேல் எனக்கு இல்லை, கிடைக்கல அப்படின்னும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ வேல்கள் இருக்கும்போது நான் எதிர்பார்த்த வேல் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சரி பரவாயில்ல இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருந்தார். அவ்வளோ வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சிட்ருக்கும்போது இப்போ கடைசியில் ஒரு கடையில் கிடச்சிச்சு. நல்லபடியாக அப்புறம் நான் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார அப்புறம் மறுபடியும் வெயிலில் மறுபடியும் திரும்பி சுற்றி வேறு கோபுர சைடு கூட்டிகிட்டு போய் அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியந்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிலவாசல் ஏற்றி வச்சுருக்க விளக்கு எவ்வளோ ஒரு அழகு. இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.